அதாவது திமுக அஃபென்ஸ்லயே போயின்னு இருக்காங்க. ஈவன் சட்டசபையில கூட என்ன பண்ணாங்க, அட்லி படம் மாதிரி காப்பி பேஸ்ட் பண்றீங்கன்னா சொன்னேன். ஸோ உங்களை விட்டாதானே நீங்க கோர்ட்டுக்கும் இதுக்கும் அலைங்கடான்னு சொல்லிட்டு அரஸ்டட் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணி நேத்தைக்கு செந்தில் பாலாஜியை கரூர் வீட்டிலையும் சென்னை வீடுகளிலும் தேடினார்கள். சட்டத்தை மீறுவதற்கு சர்ச்சுகள் முயலும். கிறிஸ்டியன்ஸ் தானாக முயற்சி எடுக்கிறாங்க. டிஎம்கே வந்த பீரியட்லயும் தமிழகத்தை கிறிஸ்துவன் மயமாக்குவோம்னு அந்த சமயத்திலயும் பேப்பர்ல எல்லாம் வந்தது. இப்ப அதை விட இன்னொரு மடங்கு போறது. ஏன்னா விஜயே இன்னும் எதுவும் பிளான் பண்ணல. விஜய் தேவைப்பட்டால் அந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால ஜாயின் பண்ற அளவுக்கும் பிளான் வச்சிருக்கார். பட் இப்போதைக்கு அதே நேரத்துல திமுக இன்னும் தான் தோற்கப்பட்டோம் என்பதை நம்ப முடியாமல், அது எஸ்பெஷலி அவங்க ஆதரவு பத்திரிகையாளர்கள் சொல்றது தப்பு இல்ல, ஊபிக்கள்னு சொல்றதுதான் கரெக்டா, அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு பேச்சுகள் நெட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டுல நீங்க கிராமத்து சைட்லாம் போனா யாராவது செத்து போனா 2 நாளைக்கு ஒரு 4-5 டீமை கூப்பிட்டு ஒப்பாரி டீம்னு பாட்டு பாடுறதுக்கு காசு கொடுத்து வைப்பாங்க. இப்ப கொளத்தூர்ல இவர் தோத்தார்னு சொல்லி நடிகர்கள், கவிஞர்கள்னு வைரமுத்து, சத்யராஜன் மாத்தி மாத்தி ஒப்பாரி அழுகைகள் போயின்னு இருக்கு. காங்கிரஸ் முஃப்த் பாரத்னு டெல்லியில சொல்லி பேசினாங்களோ, டிஎம்கே முஃப்த் தமிழ்நாடு. சோ விஜயுடைய வீடும், இப்ப விஜய் வீட்டுல எல்லாம் பில்லர் ஃபவுண்டேஷன் போட்டு கட்டியிருந்தால் இட் இஸ் அ வயலேஷன். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்று அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு தேவப்பிரியா அவர்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப அந்த பள்ளிக்கரணை ராம்சார் நிலம் சம்பந்தமா பெங்களூர் கம்பெனிக்கு கொடுத்திருந்த அனுமதியை கோர்ட் ரத்து செய்திருக்கு. அது ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கிற போது, இத மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல ஒரு வயலேஷனோட அனுமதி வாங்கி கட்டியிருக்கிற கட்டிடங்கள்லாம் நம்ம ஊர்ல நிறைய இருக்கு. குறிப்பா இந்த அண்ணா அறிவாலயம், இல்லாட்டி முதல்வரோட விஜயோட வீடு பனையூர்ல, இது மாதிரி பல விவகாரங்கள் இருக்கு. இந்த விவகாரங்கள்ல எப்படி எந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலாம்? இல்ல, நீங்க சொன்ன தகவல்ல ஒரு சின்ன விஷயம். அதாவது இது ராம்சேர் நிலம்ங்கிறத விட அடிப்படையில சதுப்பு நிலம்னு சொல்லணும். அதாவது சதுப்பு நிலம்ங்கிறதுல உங்களுக்கு தண்ணி ஸ்பாஞ்ச் மாதிரி அந்த மண்ணுல ஊறுற தண்ணி அப்படியே எடுத்துண்டு நிலத்தடி நீரை உருவாக்கும். சோ கிட்டத்தட்ட பள்ளிக்கரணை டு அது பெரும்பாக்கம்னு அந்த ஏரியா ஃபுல்லா உங்களுக்கு 600 ஏக்கர் இருந்தது. பல முன்னாடியே கூட அதுல பல ஏரியாக்கள் கவர்மெண்ட்டுக்கே தேவைன்னு எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ராம்சேர் என ஈரான்ல நடந்த ஒரு இடத்தில் கொண்டு வரப்பட்டதுல அந்த மாதிரி காடுகள் அமைச்சா மத்திய அரசு உதவும், ஐநா உதவுங்கிறது, யுனெஸ்கோ உதவும் அப்படின்னு சொல்லி இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 21ல. அதன் பிறகு அந்த ஏரியாவுக்குள்ள இருக்குன்னு சில பேரும், அதை ஒட்டின இடம்னு சில பேரும் சொல்லிட்டு அதுல ஒரு 16 ஏக்கர்ல 1450 அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு பிரிகேட் குரூப்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருக்க இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. பேசிக்கலி ஒண்ணு ராம்சேர் காடுங்கிறதையே விட்டுருங்க. இட் இஸ் சதுப்பு நிலம்னு சொன்னாலே அது கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன்ல வந்துடும். இப்ப பீச் இல்ல எனி ரிவர், பீச் கூட வேண்டாம், ஈவன் சைதாபேட் ரிவர் கூட அது பக்கத்துல என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணப்ப லேண்ட்ல கேட்டா இது சிஆர்ஜெட்ல வரும். சோ சிஆர்ஜெட் கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன்ல வந்துடுத்துன்னா ஃபர்ஸ்ட் 500 மீட்டர்ஸ்க்கு எதுவும் கட்ட முடியாது. அதுக்கப்புறம் 0.9 அனதர் 1 கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மி 900 மீட்டர்ஸ் வரைக்கும் யூ கேன் ஒன்லி கன்ஸ்ட்ரக்ட் G+1 பில்டிங் to the FSI of 0.9. FSI of 0.9 and G+1 சொல்றது எதுக்குன்னால் அந்த மண்ணுல பில்லர் போட்டு கட்டக்கூடாது. நம்ம பழைய காலம் மாதிரி 3-4 அடிக்கு தோண்டிட்டு அந்த கருங்கல்ல வச்சு போடுறது. ஏன்னா பில்லருக்கு நீங்க தோண்ட ஆரம்பிச்சா அந்த மண்ணை டிஸ்டர்ப் பண்ணா கீழே தண்ணி போகாது அண்ட் பக்கத்துல இருக்கிறவங்க பில்டிங்க்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை வயலேட் பண்ணக்கூடியது. இப்ப இதுல 19 மாடி பில்டிங்க்கு எப்படி 14 இதுவோ அதை கொடுத்திருக்காங்க. ஐ மீன் ஹைரைஸ் பில்டிங்ஸ்க்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அது கண்டிப்பாக சதுப்பு நிலத்தை ஒட்டி இருக்கிறதுனால பெரும்பாக்கம்ங்கிறது ஒரு டெவலப்பிங் ஏரியா. நல்ல ரோடு மேல இருக்கிற லேண்ட் அங்க 1.5 crores வரைக்கும் போறது. பட் இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரெச் க்ளோசர்னா இன்னைக்கு நான் சொல்றது அவன் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா வெறும் 5 crores ஒரு ஏக்கர், 16.5 ஏக்கர்னா 80 கோடிக்கு வாங்கிவிட்டு இதுக்கு ஒரு 200 to 300 crores அமைச்சர்கள்
ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்னும் கீழ் லெவல்ல கொடுத்துட்டு இந்த கன்வர்ஷன் பண்ணினால் அதுல வந்து அவங்க கட்ட போறதுக்கு இன்னொரு 500 கோடி, ஆனா மார்க்கெட் காஸ்ட் 2000 crores, ஆல்மோஸ்ட் 3 times த ப்ராஃபிட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஈவன் அந்த பில்டிங் காஸ்ட் கூட இவங்கள்ட்ட பில்டர்ஸ் இது கட்டுறவங்கள்ட்ட இருந்து வந்துடும், நீங்க புக் பண்றப்பயே 1/3 கட்டணும். ஸோ வெறும் ஒரு 300-400 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல தே ஆர் கோயிங் டு மேக் 1200 crores வித் இன் ஸ்பேன் ஆஃப் 18 months. ஸோ இதுல கிக் பேக்ஸ் போயிருக்கு. ஸோ இதுல அடிப்படையே மீறுறதுங்கிறது கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன்ல வருதுல இப்படி கொடுக்கறது சரியா? ஸோ இந்த இஷ்யூ இதுல உடனே என்னன்னா ராம்சேர்ங்கிறதுல அதுல இஷ்யூ இப்ப சேர்த்துட்டால் மத்திய அரசுல இருந்து பணம் கிடைக்கும். நீங்க போய் ராம்சேர் காடுகள்னு தேடினா இந்தியாலேயே நிறைய இடங்களை ராம்சேராக டிக்ளேர் பண்ணது தமிழக கவர்மெண்ட். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படின்னா எந்தெந்த ஸ்கீம்குள்ளெல்லாம் சேர்த்துக்க முடியுமோ அதுல சேர்த்துட்டு ஃபண்ட்ஸை வாங்கிடுது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சர்டிபிகேட் ஒழுங்கா இருக்கான்னு கேட்கக்கூடாது, கேட்டால் ஒன்றும் வராது. 4000 கோடிக்கு இது ட்ரைனேஜ் பண்ணியாச்சுக்கு 80-90 கோடிக்கு தான் வந்திருக்குன்னு இந்த நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. இந்த சைட்ல இருந்து இன்னும் பதில் வரல. ஸோ இதுதான் தமிழ்நாட்டோட இது. ஸோ எல்லாத்துலயும் நம்பர் 1 சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுப்பாங்க. என்னுடைய ஒரு கம்பெனிக்கு பெங்களூர்ல இருக்கிற ஒரு கம்பெனிக்கு நான் பண்ணப்ப they had ISO 9000, I mean ஒரு சப்ளையர் ISO 9001 சப்ளையர் 100% ரிஜெக்ஷன். என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து ஐஎஸ்ஓல +-0.2 இஸ் அலௌடு. வேற இங்க வந்து இவங்களுடைய டெண்டர் பர்ச்சேஸ் ஆர்டர் அக்ரிமெண்ட்ல 0.1 தான் அலௌடு. ஸோ அந்த மாதிரி செய்யாம இருக்கிறதுக்கு இதுல என்னடான்னா நாங்க டிமார்க்கெட் பண்ணல, இது வெளியில வருது பட்டா நிலம் அப்படின்னு ரீசன் சொல்லி இந்த கம்பெனியும் கிளைம் பண்ணியிருக்காங்க. பட்டா நிலம் பட்டாங்கிறதெல்லாம் எப்படி வேணா வாங்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இன்னைக்கு அண்ணா நகர் நீங்க இதுல இருந்து கோயம்பேடுல இருந்து அண்ணா நகர் போறப்ப அந்த இதை தாண்டின உடனே லெப்ட்ல இருக்கிறது கலாநிதி வீராசாமி, ஆற்காடு வீராசாமி மகனுடைய ஒரு ஹாஸ்பிட்டல். அதுக்கு பக்கத்துல இருக்கிற லேண்டை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அது மெட்ரோவுக்கு தேவைப்பட்டது. மெட்ரோ எடுத்தா இது என்னோட பட்டா நிலம்னு இது கேட்டான். அதுக்கு பேர் என்ன, காம்பன்சேஷன் கேட்டப்ப அவங்க ட்ராக் ரெக்கார்ட் பண்ணிட்டு இது புறம்போக்கு நிலம் கவர்மெண்ட் தான் ப்ரூவ் பண்ணா. இல்ல என்கிட்ட பட்டா இருக்குன்னு கேஸ் போட்டப்ப ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டு, நீங்க 50 வருஷமா பாலிட்டிஷியனா உங்க தலைமுறை இருக்கு, எப்படி வாங்குவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், கேட்காதன்ட்டாங்க. இப்ப இன்சிடென்ட்லி கலாநிதி வீராசாமியுடைய மகன் பேர்ல நேற்றைக்கு ஒரு கேஸ் இதா இருக்கு. ஸோ அது வேற ஒரு கேஸ்ல. ஸோ இந்த மாதிரி பல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இனிமேல் இந்த ப்ராஜெக்ட் ஓகே, இதுக்கு ஈக்குவலண்டா மக்களுக்கு புரியணும்னா போரூர்ல இருந்து குன்றத்தூர் போற வழியில ஏரி மதனந்தபுரம் ஏரி கிட்ட வர முகலிவாக்கத்துல 2 ஹைரைஸ் பில்டிங் கட்டினாங்க. ஒரு பில்டிங் இடிஞ்சே விழுந்துட்டு வித்தவுட் எனி யாருடைய இதுவும் இல்லாம, அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறதையும் இடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி மண்ணு தான் இங்க. இப்படி இருக்கிற இடத்துல எப்படி ஹைரைஸ் கொடுத்தாங்க? உதாரணமாக சிஆர்ஜெட்ல கொடுக்க கூடாது. நீங்க இன்னைக்கும் போனீங்கன்னா கோட்டூர்புரம் இஸ் ஒன் ஆஃப் தி பாஷ் ஏரியாஸ் பிஹைண்ட் அடையார். அங்கதான் வந்து துரைமுருகன் வீடு இருக்கு. இவர் அழகிரி அப்ப அங்கதான் இருந்தார். அவருடைய யாரோ ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். அந்த இடத்துல பார்த்தா கூவத்தை ஒட்டினாப்படி ஒரு ரோடா 60 அடி ரோடா ஆக்கிட்டு அங்கேயும் நேற்றுக்கு பாக்குறேன் தாண்டி வரப்போ ஒரு 9 மாடி பில்டிங் இருக்கு. இப்ப சிஆர்ஜெட்ல ஒரு சின்ன எக்ஸம்ஷன் உண்டு. என்னன்னா லாங்காக யூஸ் பண்ற ஒரு ரோடு இருந்தால் அதுக்கு பிறகு கொஞ்சம் அதிகமா கட்டலாங்கிறது. அப்ப கூட ஹைரைஸ் கிடைக்காது. 1.5 சாதாரண இடத்துல இப்ப 2 அலௌடு, அது வர முடியும். பட் இங்க ஹைரைஸே பண்றாங்கன்னு சொன்னால் அந்த நேரத்துல அழகிரிக்கு வேணும்னு பண்ணாங்க. கோட்டூர்புரத்துடைய நீங்க பேக்ரவுண்ட் தெரிஞ்சதுன்னா 80s இருந்து ஈவன் 2015 அப்ப கூட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வரும். அந்த இடத்துல எப்படி அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்ப நீங்க கேட்டா மாதிரி பல பில்டிங்குகள் 2023 டிசம்பர் 24 டிசம்பர்ல ஒரு கேஸ் வந்தது. தட் இஸ் ஆன் 23rd of டிசம்பர். பாண்டி பஜார்ல ஒரு பில்டிங்கு G+3 வாங்கிட்டு G+10 கட்டி இருக்காங்க. 1989ல கட்டிட்டு 1993ல ரெகுலரைசேஷன் அப்ளை பண்ணி பணம் கட்டி வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அதான் இந்த ரெகுலரைசேஷன்ங்கிறது ஒரு தடவை ஜெயலலிதா பீரியட்ல கொண்டு வந்தாங்க. திருப்பி ஒரு தடவை கருணாநிதி 96 2000ல ஒரு தடவை வந்தது. திருப்பி 2001 to 2006. பட் இது செல்லாதுன்னு ஸ்டே வாங்குவாங்க. ஸ்டே இருக்கிறப்ப அடுத்த ஆக்ட் வந்தது, அதுக்கு அடுத்த ஆக்ட் வந்தது. கடைசியாக 2009லயோ என்னமோ சுப்ரீம் கோர்ட் போனப்ப ஒருத்தன் தெரிஞ்சு சட்டத்தை மீறி தப்பு பண்றான், அதை நீங்க ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ஃபீஸை கட்டினால் ரெகுலரைஸ் பண்ணலான்னு சொன்னா யூ ஆர் ஒன்லி ஹெல்பிங் தி தீஃப். அதனால நோ ரெகுலரைசேஷன் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்தாச்சு.
ஸோ 2006க்கு அப்புறம் எந்த ரெகுலரைசேஷன் ஆக்டும் வரல. ஸோ இந்த 1989 பில்டிங்கை 2024ல சொல்லி இடிச்சாச்சு இப்போ. ஸோ பாண்டி பஜார்ல. ஸோ இதுக்கு ஒரு மாசம் முன்னாடி அதே ஹைகோர்ட்ல வேறொரு பெஞ்சில் வந்தப்ப ஒரு ஸ்கூல், கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லி குளத்தூர் தொகுதி, ஐ மீன் அன்னைக்கு எம்எல்ஏ வாஸ் திரு மு க ஸ்டாலின், அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல். அதுல G+1 வாங்கிட்டு G+3 கட்டினதை வந்தப்ப அந்த வக்கீல் என்ன சொன்னார், நீங்க இந்த ஸ்கூல் பில்டிங் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, இதுக்கு சொல்றேலே பாண்டி பஜார்ல எவ்வளவு இருக்கு, சவுகார்பேட்ல இவ்வளவு இருக்கு அப்படின்னு உன்னை வி கேனாட் ஹேண்டில் எவ்ரிதிங், அது வந்தா சொல்லுவோன்னு சொன்னாங்க. அடுத்த பெஞ்ச் அது கொடுத்தாங்க. இந்த ஸ்கூலுக்கு ஏப்ரல் வரைக்கும் இந்த இயருடைய முடியிற ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்க கூடாது, ஏப்ரல்ல இடிக்கணும்னாங்க. இடிச்சாங்களான்னு எனக்கு தெரிஞ்சு 99% டவுட். ஸோ இது மாதிரி வயலேஷன்ஸ் ஊர் ஊரா இருக்கு சார். இது திருப்பி திருப்பி நம்ம நெட்ல, ஐ மீன் எதையாவது ஒரு காரணம்னு சொன்னா நக்கீரன் பத்திரிகை என்ன பண்ணும், ஈஷா வயலேஷன், அந்த ஈஷாவுடைய அந்த சிவனுடைய சிலை, ஆதியோகி சிலை கீழே ஆறு ஓடுறது, என்னென்னமோ பொய்ய பரப்பிண்டே இருப்பார். அந்த நக்கீரனுடைய பில்டிங்கே, ஆபீஸ் பில்டிங், வீடு கம் ஆபீஸ்ல, அதுவே G+1 பர்மிஷன் வாங்கிட்டு G+5ன்னு காட்டி 2003ல பேக் டேட் போட்டு பணம் கட்டினதா ரெகுலரைசேஷன் பில். நான் அந்த பில்ஸையே பார்த்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த வயலேஷன்ஸ் இப்படி இருக்கு. இதை தாண்டி இன்னொன்னு, இப்ப இப்படி கட்டிட்டு நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, பேங்க் வேல்யூரான ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் இருந்தப்ப இவங்க ரெகுலரைசேஷன் கட்டிட்டாங்க, இந்த பில்டிங் கட்டி 10 வருஷம் ஆயிடுத்து, ஸோ இதுக்கு மேல இடிக்க மாட்டாங்கன்னு சொன்னா லோனும் கிடைக்கும். ஸோ டில் ஐ திங்க் அந்த பாண்டி பஜார் கட்டுற வரைக்கும் அதுவும் அலோவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தே கேன் பே த மணி. ஏதோ பண்ணிட்டு கட்டினதாக பல நேரங்கள்ல ஈவன் ஃபால்ஸாக ரெடி பண்ண ரெகுலரைசேஷன் சாப்பாஸ் போட்டதும் நான் பார்த்திருக்கேன். ஸோ டவுட் இருக்கும், பட் எழுதிடுவோம், டு பி வெரிஃபைடு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் நாங்கள் எங்களுக்கு சேஃப்டிக்கு எழுதுவோம். ஸோ இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில உங்களுக்கு கூகுள்ல போய் சர்ச் பண்ணிங்க, மருது பிளாட்ஸ் கொச்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்க கட்டி பீப்புள் வாடகைக்கு இருந்த இடத்த CRZல வருதுன்னு இடிக்கணும்னு சொல்லி பாம்பு வச்சு இடிச்சிருக்கோம். அதே மாதிரி நாய்டால ஒரு பில்டிங்கை இடிச்சிருக்கோம். வேற இடிக்காததும் என்ன சொல்ல முடியும், கேம்பகோலா காம்பஸ்ன்னு சொல்லிட்டு மோடி 2014 வர்றதுக்கு முன்னாடி இடிக்கணும்னு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் இடிக்கப்படல. இது மும்பைல. ஸோ கோர்ட்டுக்கு போனால் கண்டிப்பா இடி ஆகும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு கரெக்டான மெத்தட்ல கொண்டு போனா இடிச்சாகணும். இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கம்பெனி இப்போதைக்கு சொல்லி தன்னுடைய இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பேங்கை காப்பாத்துறதுக்கு பண்ணலாமே தவிர இனிமே அது வர முடியாது. சரி சார், வெறும் டிவி வயலேஷன் இது ஒண்ணு. இந்த மாதிரி ஆபத்து வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு இருக்கா? இல்ல, அங்கதான் வரேன். டீவியேஷன் வயலேஷன் 2 வார்த்தை இருக்கு. இப்ப ஒரு பேச்சுக்கு நீங்க அமெரிக்கால சம்பாதிக்கிறீர்கள், உங்க அப்பா அம்மாக்கு நீங்க ஃபியூச்சர்ல வந்து தங்கணும்னு சொல்லிட்டு பல்லாவரத்துலயோ அல்லது திருவான்மியூர்ல இருந்து கொஞ்சம் இன்னைக்கு நம்மளால அஃபோர்டபுள் 1.5 கோடிக்கு வாங்கணும்னா கூட ஊருக்கு வெளியில தான் போக முடியும், சிட்டிக்குள்ள. ஸோ ஒரு கிரவுண்டை வாங்கிட்டு கட்டுறதுக்கு பில்டர் இன்ஜினியர்கிட்ட சொல்றேன், அவர் ஏதோ ஒரு பிளானை போட்டு வாங்குறார். நீங்க கட்ட ஆரம்பிக்கிறப்ப தான் உங்களுக்கு சின்ன சின்ன இன்டர்னல் மாத்துவார். நீங்க கட்ட ஆரம்பிச்ச பிறகு உங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லுவார், எங்க துளசி மாடம் ஒண்ணு வெளியில வாசல்ல இருந்து பார்த்தா துளசி மாடம் தெரியணும், ஒண்ணு வாச பக்கம் வை, இல்லாட்டி கொல்லை நேரா இருக்கணும் கேட்ல இருந்து. இப்படி சின்ன சின்ன மாத்தம் சொல்லிட்டே இருப்பா. உடனே என் பாப்பா உங்க பையன் வந்து எனக்கு இந்த பக்கம் ரூம் கொடு, எனக்கு இந்த பக்கம் ஜன்னல் வேணும். இது மாதிரி இன்டர்னல் மாத்திரப்பையும் ஒரு 20% வரைக்கும் டீவியேஷன் பண்ணலாம். ஐ மீன் இது வந்து கோர்ட்ஸ் ஹஸ் அக்செப்டட். பட் அடிஷனல் ஃப்ளோர்ஸ், அடிஷனல் கிச்சன்ஸ்னா வயலேஷன்ஸ். அதே மாதிரி ஒரு லேண்டுடைய எக்ஸ்டென்ட் 30,000 ஸ்கொயர் ஃபீட்டை தாண்டி, அதாவது 80 சென்ட், ஒரு சென்ட்னா 435 ஸ்கொயர் ஃபீட், 4 8 32 33,000 ஸ்கொயர் ஃபீட்டை தாண்டி எடுத்துன்னா 10% ஆஃப் த லேண்டை நீங்க பார்க்குக்குன்னு கொடுக்கணும். அப்பதான் உள்ள இருக்கிறவங்களுக்கு பிரீத்திங்க்கு இடம் கிடைக்கும். அதுக்கு தான் அது, ஐ மீன் உங்களோட சேஃப்டிக்கு தான் சொல்றது, பில்டிங் சேஃப்டிக்கு இல்லை. மக்கள் அதுல வசிக்க போற மக்களுடைய சேஃப்டிக்காக 35,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல டெவலப் பண்ணா 10% ஆஃப் த ஏரியா ஓப்பன் ஸ்பேஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு பார்க்குக்காக கொடுக்கணும். இப்ப அண்ணா அறிவாலயத்தை எடுத்துட்டேன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒண்ணு கொடுக்கவே இல்லை. ஃப்ரண்ட்ல மாத்திரம் சின்னதா பார்க்குன்னு இருக்கும். இந்த OSRன்னு கொடுக்குற லேண்டை அவங்க அதை கார்பரேஷனுக்கு டொனேட் பண்ணிடணும். அதுக்கு வழி அந்த பில்டிங்ல இருக்கிறவங்க கூட இதுல எல்லாருக்கும் காமன் வழியில தான் வரணும், பில்டிங் வழியா வரக்கூடாது. இதுதான் ரூல்ஸ்.
ஆனால் அண்ணா அறிவாலயத்துல அந்த மாதிரி கிடையாது. முன்னாடி ஒரே ஒரு கேட் இருக்கும், அது பூட்டி தான் இருக்கு. நான் தாண்டி போனப்ப கிட்டத்தட்ட பல வருடங்களா போனப்ப, இப்ப ஆஃப் லேட் வீக்லி ஒன்ஸ் கூட தாண்டி போல. முன்னாடி டெய்லி தாண்டி போயிட்டு இருந்தேன். 99% ஆஃப் த டேஸ் பூட்டி தான் இருக்கும். அப்பயும் விட்டுருக்கிற அந்த சின்ன பார்க்குமே கூட less than 2% ஆஃப் தி ஏரியா. அவங்க என்ன பண்ணாங்க, அது கட்டினது 80s எண்ட்லயோ என்னமோ. 1989ல 89 to 91ல கருணாநிதி ஆட்சி முடிஞ்சு டிஸ்மிஸ் ஆன காலத்துல பர்னாலா கவர்னரா இருந்தப்ப, பர்னாலா வாஸ் வெரி க்ளோஸ் டு தெம். இவங்க என்ன பண்ணாங்க, நாங்க ஒரு முதியோர் இல்லம், அனாதை இல்லம்லாம் நடத்துறோம், சோ அந்த மாதிரி நாங்க நடத்துறதுனால எங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்கோ அப்படின்னு கேட்டு ஒரு சாப்பா போட்டு வாங்கி வச்சிருந்தாங்க. அது இன்வாலிட்னு சொல்லி கோர்ட்ல எல்லாம் போய் ஜெயக்குமார் நாங்க இடிச்சே தீர்வோம் 2016 வரைக்கும் பேசிட்டு இருந்தார். அதன் பிறகு ஒரு மாதிரி அது அமுக்கி போயிடுது. சோ அதுவுமே 30 இயர்ஸ், அது நினைச்சா இடிக்கலாம். அடுத்தது இப்ப இதெல்லாம் திமுகவுக்கு அரசியல் பலமும் போய், ஆட்சி பலமும் போய், அதிகார பலமும் போய் இருக்கிற நேரத்துல தாவேகா அரசு என்ன செய்யக்கூடும்? இல்ல இந்த இந்த அந்த அளவுக்கு ஓகே. இத நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிட்டு நான் தாவே கேட்பாரு. அதாவது கிரிக்கெட் ஸ்டேடியத்தை எடுப்போம். சென்னை சேப்பாக் கிரிக்கெட் ஸ்டேடியம், அது ஒரு 6.9 ஏக்கர்ஸ்ல இருக்கு. அது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இடம். 2015 சிஏஜி அறிக்கைப்படி 2081 கோடி ரூபாய் வாடகை பாக்கி. அது 2019 வரைக்கும் வசூல் பண்ணல. திரு ஸ்டாலின் 2019ல ஒரு ட்வீட் போட்டார், 2081 கோடிக்கு பதிலாக 250 கோடி வாங்கி கொண்டு ஊழல் செய்ய பழனிசாமி ஆட்சி முயல்கிறதுனாங்க. சோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த பில்டிங்க்கு பக்கத்து கீழே இருக்கிற ஒரு சின்ன ஜிம்மையும் கேன்டீனையும் இடிச்சுட்டா ஓகே இல்ல. சோ அது எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த லீஸ் ரெனியூ ஆச்சு. இதுக்கு நடுவுல 2006 to 11 எல்லா அங்க 3 ஸ்டாண்ட கட்டினாங்க. ஒரு 15,000 பேர், முன்னாடி 25,000 கெப்பாசிட்டி, இப்ப 45,000 ஆயிருக்கு. அந்த ஸ்டாண்டுக்கு எந்த அப்ரூவலும் வாங்கல. ஏன்னா இங்க கோபாலபுரத்துடைய ஆட்சிங்கிறது, இது இந்தியா சிமெண்ட்ஸ் சேர்மன், அவர் தான் டிஎன்சிஏ சேர்மனா இருந்தவர். அவர் ரொம்ப க்ளோஸ். 200 crore ஊழல் வந்தப்ப அதை திருப்பி கொடுக்கிற கடன் சொல்லி கொடுத்தப்ப இந்தியா சிமெண்ட்ஸ் ஒரு 60 கோடியை கலைஞர் டிவிக்கு அட்வர்டைசிங் அட்வான்ஸா கொடுத்ததுன்னு பண்ணிரு. ஸோ அவ்வளோ க்ளோஸ். எந்த அப்ரூவலும் இல்லாம கட்டினாங்க. 2011-12 ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் போட்டதில்ல, ஹைகோர்ட் இடிக்கணும்னு சொல்லி 2015ல சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் டு பி டெமாலிஷ்னு தீர்ப்பு வந்து 20 வரைக்கும் நீங்க எப்ப மேட்ச் நடந்தாலும் அங்க ஒரு டேப் போட்டு மூடி இருக்கும். ஆனால் 19 இந்த ரெனியூவல் டயத்துல கீழே ஒரு ஜிம்மையும் ஒரு கேன்டீனையும் இடிச்சா இது ரெகுலரைசேஷன் சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொன்னதை கார்பரேஷன்ல இருந்து ஒரு அதிகாரி சொல்றதுங்கிறது இட் இஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். பட் ரெண்டு கவர்மெண்ட்டும் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ 2015ல 2081 crores வாடகை பாக்கின்னு சொன்ன அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரே ஒரு லைன் மாத்திரம்தான் கொஞ்சம் கான்ட்ராஸ்டிங். அது என்னன்னா, வைல் சைனிங் தி அக்ரிமெண்ட், ரிஜிஸ்டர்ட் லீஸ் அக்ரிமெண்ட், ஒரு சின்ன தப்பு நடந்துடுத்து. half the market trend டைப் அடிக்கிறதுக்கு double the market trend அடிச்சிட்டாங்க. even if double the market trend is 2081, market trend is 1041 and half will be 541. and normally rental agreements every year 5% increase or every 3 years 10% increase. இதுதான் ரெசிடென்ஷியல்லே சென்னையில காமன் ஆயிடுது. ஸோ 2015க்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருந்தா 100 கோடி per மாசம் வச்சிருந்தா கூட 26 வரைக்கும் இன்னைக்கு இன்னொரு 1200 crores, 1800 crores. சார் அந்த சேப்பாக்கம்க்கு ஒரு ஐபிஎல் மேட்சுக்கு ரிலே பண்றதுக்கு 460 கோடி வருது கிரிக்கெட் போர்டுக்கு. சோ அப்ப வருஷத்துக்கு மினிமம் 9 மேட்ச் நடக்கிறது. நான் சொல்றது ஐபிஎல் மட்டும். அதாவது ஹோம் டீம் மேட்ச் எல்லாம் அங்க ஒரு மேட்ச் அவே ஒரு மேட்ச் ஹோம்ல விளையாடலாம்னா 9 மேட்ச் விளையாடுவாங்க மினிமம். அது தவிர ஃபைனல் செமிஃபைனல் ஏதாவது வச்சால் இன்னும் ஜாஸ்தி. இது தவிர கிரிக்கெட். சோ இவ்வளவு பணம் வர்றவங்க எங்கிட்ட இருந்து எவ்வளவு வசூல் பண்ணாங்க? எனக்கு வந்த நியூஸ் 125 கோடி வசூல் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ரெண்ட் பிக்ஸ் பண்ணாங்க 2019க்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கட்டியிருக்காங்களா? அந்த ஸ்டாண்ட் இஸ் இல்லீகல். என்னை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த காரணத்துக்காக நாங்க ரெகுலரைஸ் பண்றோம்னு பர்மிஷன் வாங்கியிருக்கணும். பண்ணாம பண்ணியிருந்தா இட் இஸ் டோட்டலி இல்லீகல். இப்ப அது கருணாநிதி ஸ்டாண்டு நாங்க இப்ப ஓபன் பண்ணி மக்கள் உட்கார்றாங்க. இப்ப நீங்க கேட்டேன் தாவேகா என்ன பண்ணும்? திருவான்மியூர்ல இருந்து ரைட் கோவளம் போற லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஃபுல்லா, ரோடுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஃபுல்லா பீச் சைடு. பீச் அங்கிருந்து லெஸ் தென் 1.5 கிலோமீட்டர்ஸ். அப்பன்னா சிஆர்Z 0.9 மீட்டர்ஸ். ஸோ அதுக்குள்ளதான் வரும். ஸோ இதுக்குள்ள நீங்க 0.9 FSI தான் கட்டலாம், பில்லர் ஃபவுண்டேஷன் கட்ட முடியாது. இதுல அந்த நீலாங்கரை ஒட்டி ஒரே ஒரு லே அவுட், விஜிபி லே அவுட் ஒண்ணுதான்
சிஎம்டிஏவோ இல்லை டிடிசிபி அப்ரூவ்டு, மீதி எல்லாமே பஞ்சாயத்து அப்ரூவ்டு. இந்த பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்கிறது சட்டப்படியாக ஃப்ராட். ஓகேவா? உங்களுக்கு பஞ்சாயத்துக்கு உங்களுக்கு லேண்டுக்கு அப்ரூவ் பண்றதுக்கே ரைட்ஸ் டிடிசிபி ரூல்ஸ்ல கிடையாது. பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்ல ஏதோ ஒரு இருக்கு. அப்ப கூட டிடிசிபி வெப்சைட்ல போய் நோ தி டீடைல்ஸ் அந்த இதுல கேஒய்சி மாதிரி அதுல இருக்கிறதுல போய் பார்த்தேன்னா they cannot approve lands, and if the base land is approved they can approve 4 kitchens or 2000 square feet commercial. இவ்வளவுதான் மேக்சிமம் அலோவ் பண்ண முடியும். ஸோ G+1 தான் கட்ட முடியும். ஆனால் அங்க இருக்கிற பெரும்பாலான பங்களாஸ் இன்னைக்கு மோஸ்ட்லி வீடுகளே வந்துடுது. அன்னைக்கெல்லாம் வந்து வீக்கெண்ட் பங்களாஸ்ன்னு சொல்லி பணக்காரர்கள் இருக்கும். ஸோ இதுல கமலஹாசன், KS ரவிக்குமார், இது மாதிரி ஜோசப் விஜய், அதுக்கு இதெல்லாம் வந்து 2015க்கு முன்னாடி கட்டினது. 2016ல என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் படிக்கிறவர் கேஸ் போட்டதுல இதெல்லாம் இல்லீகல், எப்படி அலோவ் பண்ணேன்னு கேட்டு திருப்பி அதை அப்படியே பெண்டிங் எடுத்து 2019 வந்து தள்ளி போய் 22, இப்ப 26 பிப்ரவரியில வந்தது இந்த வழக்கு. பிப்ரவரி 26 2026 வந்தப்ப மே 31க்குள்ள முடிங்கோ. ஹிந்து பேப்பர் வெப்சைட் ஹெட்டிங்கே கமலஹாசன் விஜய் உதயநிதி பங்களாஸ் ஹாஸ் டு பி ரெகுலரைஸ் தான் வந்துச்சு. ஆனா இதுல பேப்பர்ல வந்தப்ப அந்த பேரை எடுத்துட்டாங்க. சரியா? they didn't want to put that. ஸோ விஜயுடைய வீடும் இப்ப விஜய் வீட்டுல எல்லாம் பில்லர் ஃபவுண்டேஷன் போட்டு கட்டியிருந்தால் இட் இஸ் அ வயலேஷன். நான் சொல்றது மோஸ்ட்லி அவங்க வீக்கெண்ட் பங்களாஸ்ன்னு சொன்னா நிறைய ஸ்விம்மிங் பூல், கிரவுண்ட் லெவல்ல ஸ்விம்மிங் பூல் கட்டிட்டு 2 ரூம் 3 ரூம் மேல உட்காந்து இது சேர்ல உட்காந்துட்டே பீச்சை பாட்டுற மாதிரி பழைய காலத்துல கட்டினாங்க. இப்ப மாறிடுது சார். நம்ம உதயநிதி சாருடைய ஃப்ரெண்டு இப்ப KN நேரு உடைய எஃப்ஐஆர்ல ஒருத்தர் பேரை போட்டிருக்காங்க, தம்பி சார்னு சொல்லிட்டு டாஸ்மாக் MD போட்ட அந்த ஒரு சினிமா ப்ரொடியூசர் ரதீஷ் அப்படிங்கிறவரு. 3 மாடி பில்டிங், மொட்டை மாடியில ஸ்விம்மிங் பூல் அப்படின்னா எவ்வளவு வெயிட் கொடுக்கணும்? சோ இதெல்லாம் டோட்டலி வயலேஷன். அண்ட் உதயநிதி கட்டினதும் 2020க்கு அப்புறம் தான் கட்டினது, விச் மீன்ஸ் இந்த கேஸ் 2015லயே போட்டிருக்கு. ஸோ விஜயுடைய வீடு பின்னாடின்னு இருந்தாலும் அதுவும் பில்லர் ஃபவுண்டேஷன் G+1க்கு மேல இருந்தால் கண்டிப்பா வயலேஷன் தான். ஸோ நார்மலி எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் போயிடும். எனக்கும் 2 பேருக்கும் கண்ணு போகாம 2 பேரும் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னோட ஒரே கோரிக்கை என்னன்னா, இதுக்கு ரெகுலரைசேஷன் கொடுத்தால் 10% ஆஃப் த வேல்யூ எவ்ரி இயர்னு போடணும். நாட் ஒன் டைம் ஃபீஸ் கொடுக்க கூடாது. சோ தட் வித்துட்டு போனாலும் அவனு வாங்குறவனும் கட்டணும்னு பயம் வந்தா வாங்க மாட்டான், ரேட்டு குறையும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்னன்னா ரேட் ஏறிடும், 2 வருஷம் 3 வருஷத்துல டபுள் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வருதுனால இதை ரெகுலரைஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. பட் என்ன இருந்தாலும் இவ்வளவு பீப்புள் அஃபெக்ட் ஆறாங்கன்னு, அதுவும் பெரும்பாலும் அதுல வக்கீல்கள், ஜட்ஜஸ் எல்லாருக்கும் அங்க வீடுகள் இருக்கும், IAS ஆபீசர்ஸுக்கு டன் கணக்குல இருக்குன்னு சொல்லி சில பேர் பேசுறாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து பில்லர் ஃபவுண்டேஷனோட இருக்கக்கூடாது. இருந்தால் மந்த்லி ஆர் இயர்லி 10% ஆஃப் த வேல்யூ கொடுக்கணும்னு வரணும். பட் செய்வாங்களா தெரியாது. ஸோ அண்ணா அறிவாலயம் OSR கொடுக்கல, அதுக்கும் அதை கொடுக்காததுக்காகன்னு இயர்லி எனக்கு போடணுங்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல அது 30 வருஷம் ஆச்சுன்னு வருமானு தெரியாது. ஸோ இதெல்லாம் சரி பண்றதுக்கு இதை ஒரு ஸ்டெப்பா எடுத்துக்கணும். ஏன்னு சொன்னா இதோட இன்னொன்னு சொன்னார், அந்த வெள்ளை அறிக்கைன்னு கொடுத்தப்ப அண்ணா நகர்ல 24,000 ரூபாய் கைட்லைன் மார்க்கெட் ரேட் இருக்கு, ஆனா 3,500 ரூபாய் கைட்லைன் போறது அப்படி இருக்கு, அதுலதான் ரிஜிஸ்டர் பண்றாங்க. இப்ப அப்படி பண்ணவங்கள நீங்க என்ன பண்ணுவீங்க? யாருக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிறப்ப பேங்க் லோன் தருது. ஏன்னா நாங்க ஒரு 1 இயர் கழிச்சு நாங்க மார்க்கெட் வேல்யூ போட்டா மார்க்கெட் வேல்யூல இருந்தா கொடுக்கணும்னு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. சோ இதை எப்படி தடுக்கிறது? அடுத்தது சார் இது எல்லாம் விட்டுருங்க சார். இப்ப சிவகுமார் சார்ட்டியோ தேவப்பிரியாட்டியோ கேட்டா உங்களுக்கு எவ்வளவு அசெட் இருக்கு? எனக்கு ஒரு பிளாட் இருக்கு, ஒரு இது இருக்குன்னு சொல்லி ஒரு 50 லட்சம் 1 கோடி மேக்சிமம் இந்த ரேஞ்சில் சொல்லுவோம். இப்ப திரு ராகுல் காந்தியை எடுத்துக்கோங்க சார். ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தி 2 பேருமே டிக்ளேர் பண்ணது, எங்களுக்கு யங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியில் 38% ஷேர்ஸ் இருக்கு. அவுட் ஆஃப் 5 lakhs இட் இஸ் 1.78 lakhs கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த யங் இந்தியா பிரைவேட் லிமிடெடுக்கு 5 லட்சம் கோடி சொத்து, 5000 கோடிக்கு சொத்து இருக்குன்னு மறைக்கிறாங்க. ஸோ இப்ப இது அசெட் டிக்ளரேஷன், இந்த வயலேஷன்ஸ் இதை எல்லாமே டிக்ளேர் பண்றதுக்கு பிரைவேட் லிமிடெட்ல இருந்தா என்ன, ட்ரஸ்ட்ல இருந்தா என்ன, அதையும் காட்டணுங்கிறதுக்கு வரணும். திரு ஜோசப் விஜய் அவர்கள் குடும்ப ட்ரஸ்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல விஜய் வித்யாஷ்ரம்னு ஒரு பள்ளிக்கூடம் OMRல இருக்கு. ஸோ அதோடைய இன்னைக்கு நீங்க அந்த சர்வே நம்பரை போய் பார்த்து வெப்சைட்ல போனால் அதுலயும் அது நஞ்சை நிலம்னு காட்டுறது.
நஞ்சை நிலத்தை நானும் நீங்களும் வீடு கட்டணும்னு பர்மிஷன் வாங்கினா முடியாது. நஞ்சை நிலத்துக்கு மேல ஸ்கூல் கட்டுறதுன்னா தினம் 400 பேர் வருவாங்க, இத்தனை ஆட்டோ ஸ்கூல் இதுவும் வரும்னா எப்படி இது மாறிச்சு? மேபி வெப்சைட்ல இருக்க தப்பா இருக்கலாம், நான் அது என்னைக்கோ மாறி இருக்கலாம். என்னைக்கோ மவுண்ட் ரோட்ல இது அக்ரிகல்ச்சர் லேண்ட் பார்த்திருக்கேன், புஞ்சைன்னு பார்த்திருக்கேன். பட் அதையும் அந்த இதையும் அவர் கைட்லைன்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார், சரியா? அதை சொன்னாலும் சோ பிரச்சனை என்னன்னு சொன்னால், இதுக்கு இன்னொன்னு, இது எல்லாமே பஞ்சாயத்து அப்ரூவல்ல கட்டுறாங்க. இதுக்கு எதுக்காக மத்திய அரசின் சிபிஎஸ்இ அலோவ் பண்றது? 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல கமர்ஷியல் ஏரியாவை அப்ரூவல், இன்ஸ்டிடியூஷனல் ஏரியாவை அப்ரூவ் பண்றதுக்கு எந்த பஞ்சாயத்துக்கும் அப்ரூவ் கிடையாது. டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுங்கிறது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். பட் அதையே நீங்க ஒத்துக்கணும், இதுதான் பிரச்சனை. அதனால சீரியஸா இந்த பில்டிங் தடுத்தது மாத்திரம் இல்லாம இதுல லஞ்சம் இருந்ததா? ஏன்னா அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி, அவருடைய ஒய்ஃப் தான் இன்னைக்கு சுற்றுச்சூழல் துறை செக்ரட்டரி, சிஎம்டிஏ, வனத்துறை அப்ப என்ஓசி கொடுக்கறது, வனத்துறை கொடுத்த உடனே நீர்வளத்துறை கொடுக்கறது, சிஎம்டிஏ கொடுக்கறது, இது எல்லாம் மேட்டர் ஆஃப் அ வீக். இத்தனையும் வருது. நீங்களும் நானும் ஒரு டேபிள்ல இருந்து ஒரு டேபிளுக்கு நகர்த்தணும்னா 2 மாசம் ஆகும், 4 போன் பண்ணி தெரிஞ்சவங்க மூலமா ட்ரை பண்ணாலே. சோ இவ்வளவு வேகமா நடந்திருக்குன்னா குறைந்தபட்சம் 10% போட்டாலே 2000 crores 200 crores. விஜய் அவர்கள் ஈவன் ஐ திங்க் அந்த நிதியமைச்சருடைய பேட்டியில கூட அவங்க போட்ட ஸ்கீம்லாம் நல்லதுதான், ஆனா 30% வரைக்கும் லீக்கேஜஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. 30%னா 600 கோடி வருது. சோ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறாங்க? வயலேஷன்ஸ் இல்லாம பண்ணணும். எப்ப சுப்ரீம் கோர்ட் கட்டி பீப்புள் குடியிருந்த மருது பிளாட்ஸ், கூகுள்ல போய் நீங்களே பாருங்க, கொச்சி மருது பிளாட்ஸ் டெமாலிஷன் போட்டா அப்படியே வரும். சோ இனிமேல் இதை அலோவ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எல்லாம் இயர்லி பெனால்டி, தே ஹாவ் டு பே பெனால்டி டில் த லைஃப் டைம் அப்படின்னு அடுத்த 30 இயர்ஸ்க்கு கொடுத்தா தான் இது நிற்கும். ஓகே சார். இப்ப இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை, அது நம்ம கோயம்புத்தூர்ல சிஎஸ்ஐ சர்ச்சு சம்பந்தப்பட்டது. ஸோ கோவில் பக்கத்துல அந்த சர்ச்சு கட்டிட்டாங்க அப்படிங்கிறது, அதுக்கு அனுமதி ஜட்ஜு ஜிஆர் சுவாமிநாதன் ரத்து பண்ணியிருக்காரு. இது பின்னாடி நடந்தது என்ன? இது மாதிரி வேற சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதாவது அது என்னன்னா 2001 வாக்குலயே ஏதோ அப்ரூவல் வாங்கினேன்னு சொல்றாங்க. சொன்னப்ப அது பட்டா லேண்டுன்னு காட்டியிருக்காங்க. எஃப்எம்பி ஸ்கெட்ச் எல்லாம் எடுத்து பார்த்தா 90% ஆஃப் ரோடுக்குள்ளெல்லாம் வருதுங்கிறாங்க. இன்னொன்னு, ஒரு கோவில் 100 வருஷ பழைய கோவில் அங்க இருக்குங்கிறப்ப அதுல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்க்குள்ள கட்டுறதுக்கு எப்படி அலோவ் பண்ணலாம்? ஏன்னா நீங்க கோவில்னு சொல்லி இருந்தால் நாதஸ்வரம் வாசிக்கிறது, மேல அடிக்கிறது, கல்யாணங்கள் நடக்கும் அப்படின்னா இது எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அங்க ஏதாவது மணி அடிச்சு இது பண்ணா இங்க இருக்கும். அடுத்தது கோவில்னு சொன்னாலே ஊர்வலங்கள் வரும். ஸோ இதை தாண்டி பல்வேறு ஊர்களில் கேஸ் இருக்கு. ஒரு ரொம்ப ஃபேமஸான கேஸ்னா பெரம்பலூர் பக்கத்து, திருச்சி பெரம்பலூர் பக்கத்துல ஒரு முக்கியமான சின்ன ஊர்ல அந்த 4 மாட வீதியில ஒரு மாட வீதி முஸ்லிம்ஸ் வாங்கிட்டு எங்களுக்கு இந்த போகக்கூடாதுன்னு சொல்லி 10 வருஷமாக அங்க கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஹைகோர்ட் அந்த இதுல பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு, இந்தியாவின் எந்த தெருக்களிலும் கோவில் இதை யாரும் தடை பண்ண முடியாது. இப்ப மைனாரிட்டிஸ் இப்படி கேட்டான்னா மெஜாரிட்டி சொன்னா மைனாரிட்டி வாழவே முடியாதுன்னு கொடுத்தும் சுன்னத் ஜமாத் திருப்பி அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் பெண்டிங்ல இருக்கு. சோ இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு வழி இருக்கா? இதுல அவர் என்ன சொல்லிட்டார்? திட்டமிட்டு இது வேணும்னே அவங்க கேட்கிறாங்களா? கோயில் பக்கத்துல இவ்வளவு பக்கத்துல கேட்கிறாங்களா? ஏன்னா தஞ்சாவூர் கோவில் பக்கத்துலயும் ஒரு இது இருக்கு, அங்கேயும் இந்த மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ் வந்து இப்ப என்னன்னா, இந்த தாவேகா அரசு ஒரு மிஷனரி சப்போர்ட்டோட வந்தது அப்படின்னு ஒரு பேச்சு நிலவரப்போ, தாவேகா அரசு அதிகமா சர்ச்சுக்கான அனுமதியை கொடுக்குதா? இல்ல, அது இட்ஸ் டூ early. இப்ப நம்ம இவங்க உங்களுக்கு 10ஆம் தேதி தான் பதவி எடுத்தது, இன்னைக்கு 40 நாள் தான் ஆயிருக்கு. ஃபுல் மந்திரி சபை இன்னும் 25 நாள் கூட ஆகல. ஐ டோன்ட் வாண்ட் டு ஜட்ஜ் இட். சட்டசபைக்குள்ள பைபிள கோட் பண்றாங்க, மினிஸ்டர்ஸ் பேசுறாங்க. இது எல்லாமே திமுக பீரியட்லயும் ஓரளவுக்கு நடந்தது. நேரடியா சபாநாயகர் நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம்னா, இப்ப சபாநாயகரும் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில எல்லாம் பங்கேற்றிருக்காங்க. சோ அதெல்லாம் சில விஷயங்கள் வெளிப்படையா தெரியற மாதிரியே நடக்குது. இல்ல, அது மாத்திரம் இல்ல. நேத்திக்கு நிதி அமைச்சரே ஜோசப் விஜய் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஜோசப், நியூ டெஸ்டமெண்ட் ஜோசப், இப்ப ஜோசப் எல்லாம் பேசுறாங்க. நான் தான் சொல்றேன், இது ஆர்வ கோளாறு, என்ன பேசணுங்கிறது தெரியலன்னு எடுத்துக்கலாம். ஆர் கோட்டிங் லைக் திஸ் இஸ் குவைட் காமன் இன் யூஎஸ்ஏ. யூஎஸ்ல இது பண்றதுங்கிறது உண்டு. சோ அது நான் இது ஈவன் அந்த மாஸ்க் போட்டுன்றது கூட காட் பானஸ் வித்வுட் ட்ரெஸ் தான் யாரோ பேசினதுல வீடியோஸ் பார்த்திருக்கேன். இல்ல, இட்ஸ் டூ early டு ஜட்ஜ்.
கரெக்ட். பட் சட்டத்தை மீற முடியாது. சட்டத்தை மீறுவதற்கு சர்ச்சுகள் முயலும். அதாவது நீங்க ரொம்ப ஃபேமஸ் கேஸ்ன்னு சொன்னா ஜார்ஜ் பொன்னையாங்கிறவர் ரொம்ப அசிங்கமா ஆபாசமாக நாங்க போட்ட பிச்சையில தான் திமுக வந்ததுன்னு பேசிவிட்டு, அப்புறம் மோடி அமித்ஷா புழு புடுத்து செத்து போவாங்கலாம் என்னமோ சொல்லிட்டு, இன்னும் இந்து மதத்துல இருந்து எங்க அந்த மோசமான மதத்துல இருந்து எங்க அப்பா எல்லாம் மாறிட்டாருன்னு பேசின வழக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுல பெண்டிங்ல இருக்கு. அதுக்கு நான் வாங்கி தரல. அந்த பர்டிகுலர் ஸ்பீச்சே எதுக்குன்னு சொன்னால், கன்னியாகுமரி மாத்திரம் 1980s நடந்த அந்த மண்டைக்காடு கலவரத்திற்கு பிறகு டிகேவோடு மிக நெருப்பாக இருந்த ஜஸ்டிஸ் வேணுகோபால் தலைமையில போடப்பட்ட கமிஷன் படியாக ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கும் இன்னொரு நியூ இன்ஸ்டிடியூஷனுக்கும் 1.4 கிலோமீட்டர்ஸோ கேப் இருக்கணும்னு இருக்கு. ஐ மீன் தட் இன்க்ளூட்ஸ் ஹிந்து டெம்பிள் ஆர் கிறிஸ்டியன் சர்ச். ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கும் அனதர் நியூ இன்ஸ்டிடியூஷன் கட்டணும்னா 1.4 கிலோமீட்டர்ஸ் இருக்கணுங்கிறாங்க. 1.4 0.5 0.9 ஐ டோன்ட் நோ. எனக்கு இன்னொருத்தர் 0.5 சமீபத்துல ஸ்ரீ டிவில 1.4 சொன்னாங்க. ஐ ஹவ் நாட் சீன் த ஒரிஜினல். 0.5 வச்சிருந்தாலே இட்ஸ் குவைட் டிஸ்டன்ஸ். 500 meters இஸ் குவைட் டிஸ்டன்ஸ். ஒரு தெருவே வந்துடும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும். இன்னொன்னு, போன ஆட்சியில டிஎம்கே கடைசியா ஒரு இது கொடுத்தாங்க. அதாவது உங்களுக்கு சொந்தமான பிரைவேட் லேண்ட், கவர்மெண்ட் லேண்ட் இல்லாம பட்டா லேண்டாக இருந்தால் அதுக்கு நீங்க சர்ச் கட்ட அப்ரூவல் வந்து தாசில்தார்ட்டையும் கலெக்டர்ட்டையும் என்ஓசி வாங்கணும். அதாவது ஒரு மாசத்துல வரலன்னா டீம் டு பி அப்ரூவ்டுன்னு எடுத்துக்கலாம்னு ஒரு சர்க்குலர் போட்டாங்க. முதல்ல இந்த அப்ரூவல்லாம் எதுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன, பிகாஸ் ஐ மீன் இன்ஜினியர், நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதாவது இப்ப சாதாரணமாக எந்த லே அவுட் எடுத்திருந்தாலும் 18 to 24 feet, அதாவது பழைய காலத்துல 18 feet ரோடு போறோம்னு இருந்தாங்க. எல்லாம் 2 வீலர் கார்ஸ் ஆர் ரேர். இப்ப 24 மினிமம். இந்த 24 feet ரோடுன்னே வச்சிருந்தா கூட 2 கார் வந்தா அந்த ரோடு பிளாக் ஆயிடும். சோ இப்ப வீடுகள் இருந்தால் சாதாரணமா ஒரு வீட்டுக்கு 1 இல்ல 2 2 வீலர் இருந்தா ஜாஸ்தி, இல்ல ஒரு கார் இருந்தா ஜாஸ்தி. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ என்னைக்கோ ஒரு நாள் வந்தா 2-3 வெஹிக்கிள் உங்க வீட்டு வாசல்ல நிக்கலாம். ஆனால் இதே வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டினா அந்த கடைக்கு வர 10 பேர் வந்தாங்கன்னா 10 பேருடைய பைக் நின்னா அந்த தெருவே பிளாக் ஆயிடும். இப்ப சர்ச்சோ மசூதியோ டெம்பிள்னு சொன்னா பிரதோஷத்துக்கு 50 பேர் வராங்க, ஃப்ரைடே அன்னைக்கு மாஸ்க்குன்னா வராங்க, சண்டே அன்னைக்கு. இதனாலதான் இந்த 24 feet ரோட்ல இதெல்லாம் வரக்கூடாது. அப்படி வரதா இருந்தா 4 தெரு சந்திக்கிற மாதிரி, ஏன்னா 4 ரோடு கார்னர்ல 4 சைடும் கொஞ்சம் நிறுத்திக்கலாம். ரொம்ப ரேரா பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா லே அவுட் டிசைன் பண்றப்பயே அப்ரோச்சபிள் ஏரியா பார்த்து இதெல்லாம் இது பண்ணி வாங்கணும். சோ இது எல்லாம் இந்த மாதிரி 1008 கண்டிஷன்ஸ் போட்டது எதுக்குன்னா, ஒரு சின்ன ஃபயர் அந்த ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள வந்தா வெளியில ஓடி வருவாங்க மக்கள். அதுக்கு வழி 4 பக்கமும் இருந்து வெளில போறதுக்கு இருக்கணும். இடிஞ்சு விழுந்தா இது எர்த்குவேக் வந்தா, இந்த மாதிரி எல்லாமே சேஃப்டி ஆஃப் த பீப்புள் கன்சர்ன்டுக்காக தான் டிசைன் பண்ணுது. இது ரிலீஜியஸ் பேசிஸே இல்ல, டெக்னிக்கலி உங்களுக்கு சேஃப்டி கொடுக்கணும், அதுக்காக போடப்பட்டது. சோ கமர்ஷியல், இப்ப அதனாலதான் ரெசிடென்ஷியல் ஏரியால கமர்ஷியல் கட்டக்கூடாது, ரெசிடென்ஷியல் ஏரியால ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரக்கூடாது. இன்னைக்கு மவுண்ட் ரோட்ல சைதாப்பேட்ல ஒரு சர்ச் இருக்கு. அதுக்கு பார்க்கிங் கிட்டத்தட்ட கிண்டியில இருந்து லிட்டில் மவுண்ட்ல இருக்கிறதுக்கு இப்ப 5 கிலோமீட்டர் 2 பக்கமும் பிளாக் ஆகுது. சோ இதுக்கு யாரும் டிசைன் பண்ணல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாதுங்கிறப்பதான் வருது. சோ இன்னொன்னு சார், ஐ மீன் இதை சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. அதாவது மேத்யூ 6:5 எடுத்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது வேடதாரிகள், மோசடிக்காரர்கள் தாங்கள் பிரே பண்ணும் பொழுது எய்தர் ரோடு நார்ச்சந்திகளிலோ அல்லது ஜபக்கூடங்களிலோ மிகவும் உரத்த குரலில் எல்லாரும் கேட்கணும் பார்க்கணும்னு நாடகம் போடுற மாதிரி பிரே பண்றாங்க. இதற்கு அவர்கள் உரிய பலனா அந்த இடத்துல தண்டனையை அனுபவிப்பார்கள். நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும் என்றால் உங்கள் வீட்டினுள் சென்று தனி அறையில் செய்யுங்கள் அப்படின்னு. இதுதான் ஜீசஸ் உடைய வார்த்தை. இன்னும் சொல்ல போனால் ஜீசஸ் கன்வெர்ட் ஆனா ஒருத்தனுக்கு டபுள் நரகம் கிடைக்கும்னே சொல்லி இருக்காரு. ஐ மீன் நான் சொல்றது ஒரு ரீசன். சர்ச் கட்டாம இருக்க முடியுமா சார்? இல்ல சார், பிரச்சனை என்னன்னா ஜீசஸ் உடைய போதனைப்படி நீங்க வீட்டுல இருந்து பண்ணலாம். யூ கேன் ப்ரே இன் யுவர் ஹவுஸ். ஸோ சர்ச்சில் இன்னைக்கு 2-3 ப்ராப்ளம் இருக்கு சார். பிக்கெஸ்ட் டினாமினேஷன்ஸ் ஆஃப் ஆர்சி ஆர் கேத்தலிக் சிஎஸ்ஐல போனேன்னா 10% ஆஃப் த பீப்புள் கூட அட்டன் பண்றது இல்லை. சிஎஸ்ஐல இப்போ ஒரு ரூல் போட்டாங்க, நீ மாசத்துக்கு 1 தடவை 2 தடவை ஃபேமிலியோட வரலன்னா உங்க வீட்டு டெத் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த இது கல்லறையில இடம் தர மாட்டேன்னு தான் இப்ப கூட்டமே சேர்க்கிறாங்க. முன்னாடி அந்த பணம் கொடுத்தா போரும்னு இருந்தது. பணம் கொடுக்கலன்னா நீங்க அரியர்ஸுக்கெல்லாம் பெனல்டி போட்டு வாங்கின்னு கொடுத்தாங்க. இப்ப சர்ச்சில் கூட்டம் இது நான் சொல்லல, இத தங்களை பகுத்தறிவாளர்கள்னு சொல்லிக்கிற 2 தீவிர
பத்திரிகையாளர்கள் பிளாக்ல எழுதினதை நான் வச்சிருக்கேன் ப்ரூஃப். ஸோ சர்ச்சுக்கு கூட்டம் பெரிய டினாமினேஷன்ஸ்ல வரல, சின்ன டினாமினேஷன்ஸ்ல அந்த பெந்தகோஸ்டல் இவங்கள்ல இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுவும் ஸ்லோவா குறைஞ்சிட்டு இருக்கு. பட் அது லீவ் அசைட் ஆல் தட். நான் சொல்றது சார், எத்தனை இந்தியால இது ஆயிரக்கணக்கான ஜாதிகள்னா அதை விட அதிகமாக புது 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 டினாமினேஷன்ஸ் உருவாயிட்டே இருக்கு. ஸோ இந்த டினாமினேஷன்காரன் அந்த டினாமினேஷன் சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு, இதை தாண்டி சர்ச்சுனே பேரை போடாம வீட்டிலேயே மைக்கை வச்சுட்டு பெரிய பெரிய ஸ்பீக்கரை வச்சுட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க. மைக் இது எல்லாமே தடை பண்ணணும். பட் இதுல வந்து ரிலீஜியஸ் ஆட்டிடியூட் இல்லாம, நான் திருப்பி சொன்னேன் எதனால இந்த தடை வந்ததுன்னு இன்ஜினியரிங் ஆங்கிளோட சொன்னேன். அது அந்த மெத்தட்ல புரிஞ்சுட்டு கரெக்டா பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் மைக்கு வச்சு கத்தக்கூடாதுங்கிறது ஜீசஸ் சொல்லியிருக்காரு சர்ச்சு கட்டினாலும். சரியா? இதுல வந்து அந்த செர்மன்ஸோ இதுவோ நீங்க எத்தனை பேர் கேட்கறாங்கன்னு தெரியாது. சோ அதனால இது வந்து இதை நான் திருப்பி சொன்னா, பிகாஸ் நான் திருவள்ளுவர் கிறிஸ்துவரான்னு ஒரு பெரிய பிஹெச்டி பண்ணதுனால நான் பைபிள படிச்சேன், இது தெரிஞ்சிருந்தது. சோ இல்லாட்டி எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. சோ த குவெஸ்டன் இஸ், இதுதான் விஷயம். பட் கிறிஸ்டியன்ஸ் தானாக முயற்சி எடுக்கிறாங்க. டிஎம்கே வந்த பீரியட்லயும் தமிழகத்தை கிறிஸ்துவன் மயமாக்குவோம்னு அந்த சமயத்திலயும் பேப்பர்ல எல்லாம் வந்தது. இப்ப அதை விட இன்னொரு மடங்கு போறது. பட் இதை விட முக்கியமா தாவேகா அரசுக்கு அந்த பலமும் கூட்டி இருக்க ஒரு அரசியல் நிகழ்ச்சியும் நான் இதுல நடுவுல வந்து சொல்ல விரும்புறேன். அது வந்து பீட்டர் அல்போன்ஸை பத்தி. அவர் இவ்வளவு நாளா வந்து திமுகவுக்கு ரொம்ப ஒரு ரொம்பவும் இந்த திமுகவுக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு காங்கிரஸ்காரரா இருந்து ஸ்டாலின் தான் பிரதமரா வரத்துக்குரிய வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொன்னவர். ஸ்டாலின் இருந்து சிறுபான்மையினோட ஒரு பதவி வந்து தொடர்ந்து வகிச்சு அதை அனுபவிச்சவர். இப்ப வந்து கர்த்தரே வந்து விஜய தான் வந்து சட்டசபை இப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாறிட்டாரு. சார் இது வந்து பெனிஃபிட் ஆஃப் லாபம், அவ்வளவுதான். இன்னொன்னு, அவருடைய ஒரு அட்வான்டேஜ், காங்கிரஸும் அங்க போயிடுது. முன்னாடி கூட்டணியில இருந்தப்பயே திமுகவுக்கு ஜால்ரா போட்டு பதவி அனுப்பிச்சார். பட் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா, அவர் முன்னாடி மூப்பனாருடைய நட்போடு மியூசிக் அகாடமி பின்னாடி மயிலாப்பூர் மாதவ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான வீட்டில் மிக சொற்பமான வாடகை கொடுத்து ஏமாத்தின வழக்கில் அவரும் ஒரு அவர் மாத்திரம் இல்ல, அவரும் ஒருத்தர். எப்படி ஹெச்ஆர்என்சி ஹிந்து டெம்பிளோட இதுல அவர் எப்படி தங்கினாருங்கிறது அவரை தான் கேட்கணும். சோ இதுதான் அடுத்த இஷ்யூ. சார் இது வந்து இவர்கள் எல்லாம் பச்சோந்திகள்னு தெரியும். ஸோ இன்னைக்கு இப்படி பேசுவாங்க, நாளைக்கு அவங்களே மாத்தி பேசுவாங்க. ஏன்னா விஜயே இன்னும் எதுவும் பிளான் பண்ணல. விஜய் தேவைப்பட்டால் அந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால ஜாயின் பண்ற அளவுக்கும் பிளான் வச்சிருக்கார். பட் இப்போதைக்கு அவருக்கு விழுந்த அந்த 35%ல 8 to 10% ஃப்ளோட்டிங் ஓட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. கரண்ட் கட்டு, லா அண்ட் ஆர்டர்லங்கிறதுனால இந்த கூட்டணி அவசியம் பாக்குறார். இதுலயும் தனக்கு தலித் ஓட்ஸ் முழுக்க வந்து கொடுத்து டிவிகே வேண்டாம்ங்கிறதுனால நேற்றைக்கு பிஎம்கேக்கு இது ஸ்லோவாக பண்ணிட்டு இருக்கேன். பிஎம்கே இருந்தா இவங்க வர முடியாது. சோ இதை வச்சுட்டு விசிகாவை வச்சுட்டு திமுக எந்த லாபமும் இல்லை. இவர் இப்ப 7 8 இவரே 7 பேரு, ஒண்ணு கம்மி. இது காங்கிரஸ் உட்பட 8, இப்ப 9ன்னு நினைக்கிறேன். இவர் வன்னியரசு இருந்தா 9 பேர் வன்னியரசை எடுத்தாலும் 8 பேர் இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. சோ இப்ப நான் இது வரைக்கும் 5+1 ரிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 4 இது, அதுக்கப்புறமா கடைசியாக விஜயபாஸ்கர் பண்ணி இருக்கிறார். நாளைய தினம் அவருடைய பர்த்டே, விஜயபாஸ்கர் போய் சேர போறார். அவரோடு இது வந்து திருச்சி விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கரும் போவார் என்று சொல்லப்படுகிறது. 27ஆம் தேதி பொதுக்குழு கூடி வைகோ 2 பேர் ராஜினாமா பண்றாங்க. அத்தோடு மேலும் 2 இவங்க மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லாவும் இன்னும் 2 பேர் சொல்றாங்க. சோ 12 13 பேருக்கு இந்த மாச கடைசிக்குள்ள வருது. தேவைப்பட்டால் காங்கிரஸ் வேண்டாங்கிற தைரியம் வந்தா 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் இங்க வரத்துக்கும் தயாராக இருக்கிறார்கள். சோ இந்த நிலைமையில 12 வந்து கொடுத்தனா, இப்ப 107 விஜய் போனதுக்கு பிறகு 107 12 119 அந்த இதுல அமமுக ஜெயிச்ச ஒருத்தர் சேர்த்தா 120 வந்துடுறது. சோ இந்த சேஃப்டியை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ தட் கம்யூனிஸ்ட் வேண்டாம், ஐயுஎம்எல் 60 வருஷமா இருந்த கூட்டணியை நாங்க உடைச்சிட்டோம், இனிமே விஜயோடன்னு சொல்லிட்டாங்க. சோ 122 ஆயிடுறது. சோ இந்த வேலையும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்துல திமுக இன்னும் தான் தோற்கப்பட்டோம் என்பதை நம்ப முடியாமல், அது எஸ்பெஷலி அவங்க ஆதரவு பத்திரிகையாளர்கள் சொல்றது தப்பு இல்ல, ஊபிக்கள்னு சொல்றதுதான் கரெக்டா, அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு பேச்சுகள் நெட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. சோ இவர்கள் எல்லோரும் என்ன நம்புறாங்கன்னா, இன்னும் 6 மாசம் கூட இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. சோ இது
எலெக்ஷன் வந்தா டிஎம்கே மீண்டும் ஜெயிச்சிரும்ன்றாங்க. அதுக்கு எந்த ஒரு அடையாளமும் கிரவுண்ட்ல இல்ல. டிஎம்கே 1967 இருந்து ஒரு தேர்தலை கூட தனியா சந்தித்தது இல்ல. 19 இருந்து இருந்த அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஓடி போய் இப்ப தேமுதிக மாத்திரம்தான் இருக்கு. வைகோவும் வெளில போயிட்டாருன்னா ஒண்ணுமே இருக்காது. சோ இந்த சூழ்நிலையில எந்த தைரியத்துல இதை பண்றாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல நீங்க கிராமத்து சைட்லாம் போனா யாராவது செத்து போனா 2 நாளைக்கு ஒரு 4-5 டீமை கூப்பிட்டு ஒப்பாரி டீம்னு பாட்டு பாடுறதுக்கு காசு கொடுத்து வைப்பாங்க. இப்ப கொளத்தூர்ல இவர் தோத்தார்னு சொல்லி நடிகர்கள், கவிஞர்கள்னு வைரமுத்து, சத்யராஜன் மாத்தி மாத்தி ஒப்பாரி அழுகைகள் போயின்னு இருக்கு. சோ இதெல்லாம் எங்க போகும்னு தெரியல. பட் இன்னொரு ரூமரும் போச்சு. இவர் அதுக்கு பேர் என்ன சொல்றது, உங்களுக்கு திமுகலையும் ஒரு 12 பேர்த்த பேசுறாங்க, 4 பேர் எடுப்பார்னு ஒரு ரூமர் இருக்கிறதுனால தாவேகாவிலிருந்து 10 பேரை ரிசைன் பண்ண வச்சால் மெஜாரிட்டி இருக்காது அப்படின்னு ஒரு ரூமரும் போச்சு. பட் இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் விஜய் ஒரு கேவியட்டை எடுத்துட்டார். இதோட நம்ம பேசி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது திமுக அஃபென்ஸ்லயே போயின்னு இருக்காங்க. ஈவன் சட்டசபையில கூட என்ன பண்ணாங்க, அட்லி படம் மாதிரி காப்பி பேஸ்ட் பண்றீங்கலாம் சொன்னேன். சோ உங்களை விட்டாதானே நீங்க கோர்ட்டுக்கும் இதுக்கும் அலைங்கடான்னு சொல்லிட்டு அரஸ்டட் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணி நேத்தைக்கு செந்தில் பாலாஜியை கரூர் வீட்டிலையும் சென்னை வீடுகளிலும் தேடினார்கள். அது எதுக்கு பண்ணாங்க, எந்த போலீஸ்ங்கிற சரியான கிளாரிட்டி இல்லை. முதல்ல ஈவன் இடியா மத்திய போலீஸ் சொன்னாங்க. அப்புறம் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் எல்லாம் பார்த்துட்டா அது மாநில போலீஸ் தான். 2 கேஸ் சொன்னாங்க. ஒன்னு ஏதோ ஒரு செக் பவுன்ஸ்ன்னு சொன்னாங்க. இன்னொன்னு இவங்களை அடிச்சது, அந்த அரசு அதிகாரிகளை அடித்ததற்குன்னு சொல்றாங்க. சார், அந்த கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ல A1 வாஸ் அசோக். அவர் 500 நாள் தலைமறைவாக இருந்த நிலையில் அவர் சரண்டர் ஆன பிறகு அவரை கூப்பிட்டு கஸ்டடியில வச்சு விசாரிச்சாங்களான்னே தெரியல. சரியா? டிவிஎஸ்சி தமிழ்நாடு அவர் திருப்பியும் தலைமறைவாயிருக்கா ஆயிருக்காரு. இல்ல, தலைமறைவு மாத்திரம் இல்ல, நான் நேற்றுக்கு சர்ச் வர போறோம்னு தெரிஞ்சு செந்தில் பாலாஜியும் இல்ல, இவரும் இல்ல. சோ போலீஸ் டிவிஎஸ்சில அருண் இருக்கார். பட் அருண் வாஸ் வெரி க்ளோஸ் தென். இப்ப அவர் ஆபரேஷன் ப்ளூ ஜெயிண்ட்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு வந்ததாக சொல்லப்படுறது. இது எதுவும் நம்ம கிட்ட ஆதாரம் கிடையாது. பட் இது லீக் ஆகி அவர் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம அசோக் கொடுத்த ஒரு அட்ரஸ்ல போனா அந்த மாதிரி ஒரு ஆளு காலி பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க, கஸ்தூரி நகர், ஆழ்வார்பேட்னு. சோ இந்த மாதிரி இவங்க இருக்கிறதா ஒரு செய்தி வந்தது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதான் சார், நமக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னா, போன முறை காஷ்மீர் போனார், அங்க போனார்னு சொன்னா ஈசிஆர்ல தான் இருந்தார் ஒரு பங்களாலன்னு நியூஸ் வந்தது. சோ எல்லாமே செய்திகள். பட் நான் சொல்றது, போலீஸ் நினைச்சா இன்னைக்கு போனை வச்சு ரொம்ப எளிதாக ட்ராப் பண்ண முடியும். சோ ஐ மீன் வேற யாரும் இல்லைன்னா அவங்க டிரைவரோ எப்படியோ யாரோ ஒருத்தர் அவங்க வேணா போனை மாத்தின்னு இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் சம்படி வில் ஹாவ் அ பர்மனன்ட் நம்பர். நினைச்சா ஒரு நாள்ல பிடிக்க முடியும். சோ நான் சொல்றது, அந்த கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ல 2000 பேரை அக்யூஸ்டாவும் 750 பேரை விட்னஸாவும் சேர்த்து 200 வருஷம் நடக்கணுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சோ அதுல 3 கேஸ் உண்டு. ஜேஇஏ போஸ்டுக்கு 13 பேர் கிட்ட இருந்து 10 லட்சம் வாங்கியிருக்காங்க. அவருடைய மொத்தமே வருமானத்துக்கு அதிகமான சொத்து 1.34 crores தான். இந்த ஒரு கேஸ் ஐசோலேட் பண்ணா 2 மாசத்துல கூட முடிக்க முடியும். ஆனால் திமுக இருந்த வரைக்கும் நடக்கல. பட் இப்ப விஜய் போட்டிருக்கிற கேவியட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் தே வில் டார்கெட் செந்தில் பாலாஜி. மேபி நெக்ஸ்ட் 2 days அது எப்படியாவது பிடிச்சிடுவாங்க. அதன் பிறகாக KN நேரு இருக்கு. இவர் அதுக்கு பேர் என்ன, இன்னும் திருச்செந்தூர் எம்எல்ஏ அவர் இருக்காரு. அதன் பிறகு சேகர், அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு. இதை தவிர 3 பேருக்கு உங்களுக்கு டிவிஎஸ்சில அக்வீட் பண்ணது செல்லாதுன்னு சொல்லி இவர் ஆனந்த வெங்கடேஷ் கொடுத்ததை சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கியிருக்காங்க. அதை எதிர்த்து அப்பீல் பண்ண வேண்டியது டிவிஎஸ்சி. இப்ப டிவிஎஸ்சி அருண் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்லயும் இதுலயும் அதுக்கு பேர் என்ன உங்களுக்கு ஆர்டிஓலையும் போய் லஞ்சத்தை பிடிச்சிட்டு இருக்காரு. அதுல தினம் நடக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை இன்னைக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி டின் நம்பர் எடுத்து எல்லாம் மாசம் சேல்ஸ் டாக்ஸ் ஆபீஸ்ல லஞ்சம் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு நீங்க ஜிஎஸ்டி ஆபீஸ்க்கே போகாம ஆன்லைன்ல பண்ண முடியும். அது போல ஏதாவது பண்ணி தடுக்கணும். பட் அதை விட சார், செந்தில் பாலாஜி ஓகே, நம்ம தலைவரே சொன்னார் இல்லையா, நம்ம மரிய வில்சன் நிதியமைச்சர், அண்ணா நகர்ல 25,000 ரூபாய் போற இடத்துல 4,000 ரூபாய் கைட்லைன்னாரு. செந்தில் பாலாஜி ஒரு வீடு வாங்கினார் சார். இந்த பிளாட் அவருது, இந்த பக்கம் பிளாட் அந்த பக்கம் பிளாட், ரெண்டுமே ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. ஆனால் இவர் தம்பி மாமியார் வாங்கின பிளாட் மாத்திரம் ஏக்கர்ல இருக்கு, அக்ரிகல்ச்சர் லேண்ட்னு காட்டுறது. இட் இஸ் ஆன் திருச்சி கரூர் ஹைவே. அந்த பர்டிகுலர் லேண்ட் ரொம்ப சின்னதுதான்.
2.8 ஏக்கர்ஸ், 43 88 88 பிளஸ் 8னா ரஃப்லி 1,20,000 ஸ்கொயர் ஃபீட். அதை வெறும் 10.88 லட்சத்துக்கு வாங்கியதாக கணக்கு காட்டியிருக்காரு. அந்த 1,20,000 ஸ்கொயர் ஃபீட் பேர்ல செல்லர் அவங்க யாருன்னு சொன்னா, she was a director of a windmill company which has got orders from Tamil Nadu EB, which was Senthil Balaji was the minister. அவங்க ஹஸ்பண்ட் வந்து he was a director in KVB, பட் சிட்டி யூனியன் பேங்க்ல ஒரு 30 crores லோன் வாங்கியிருந்தார் அந்த 3 ஏக்கர்ஸ் வச்சு. ஐ மீன் 30 crores லோன் வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு டிஸ்ட்ரஸ் சேல் வேல்யூ 60 இருக்கணும், அப்பதான் ஹாஃப் கொடுப்பாங்க. டிஸ்ட்ரஸ் சேல் 60னா மார்க்கெட் வேல்யூ 75 to 80 crores. 75 to 80 crores ஒர்த் ஆஃப் லேண்ட். ஈவன் கைட்லைன் அதுல பாதி இருந்தா கூட 40 crores இருந்தா 4 crores வந்திருக்கணும். வேறஸ் இவர் வெறும் 10.88 lakhsக்கு ரெஜிஸ்டர் பண்ணார். அதுல 350 கோடிக்கு வீடு கட்டுறார். இட்டாலியன் மார்பிள்லாம் சவுக்கு சொன்னார். நம்ம அதுக்குள்ளேயே போக வேண்டாம். பேஸ் லேண்ட் மாத்திரம் வச்சால் தி டாக்ஸ் அவாய்டன்ஸ் இஸ் 4 crores. இதை வந்து டிவிஎஸ்சி என்னைக்கு கேஸ் போடும், இதை வந்து என்னைக்கு பார்க்கும்? இதெல்லாம் பண்ண இதுல அந்த இத்தனை இது ஆர்டிஓ ஆபீஸ்ல 35 லட்சம் ரூபாய் கேஷ் பிடிச்சேங்கிறாரு. இந்த ஒரு பழைய டீல போட்டு பெனல்டி போட்டா மினிமம் 10 கோடி வரும். ஸோ இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு 2 பேருக்கும் திமுகவுடைய பார்ட் 2 தான் இது. பட் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக நேம் அண்ட் ஷேமுக்கு மாத்திரம் பண்றாங்களா அப்படிங்கிற பயம் இருக்கு. பட் இப்ப இன்னொரு நியூஸ் என்ன வருது, அருண் has promised that he will take action against 12 and his target will be even the first family of DMK ன்னு சொல்லி இருக்காருன்னு வருது. ஸோ இந்த கேவியட்கள் நகர நகர டிஎம்கே உடைய ஸ்லைடு வரும். ஸோ விஜய் வந்து எப்படி காங்கிரஸ் முஃப்த் பாரத்னு டெல்லியில சொல்லி பேசினாங்களோ, டிஎம்கே முஃப்த் தமிழ்நாடு, என்னுடைய இது அரசியல் எதிரி டிஎம்கேவை இது பண்ணணும்னு பாக்குறாரு. ஸோ முதல்ல அவங்களுடைய அத்தனை கூட்டணிகளையும் அடிச்சாச்சு, அடுத்ததாக வருது. ஸோ வி ஹவ் டு சி நெக்ஸ்ட் வீக்கு அப்புறம் இந்த சட்டசபையை நாம டியூஸ்டே முடியறது. எகெயின் இஸ் காட் இது பட்ஜெட் கூட்டத்தொடர் பண்ணணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் யூ கேன் சி குவைட் அ லாட் ஆஃப் பாம் ஷெல்ஸ் இன் தமிழ்நாடு ஹேப்பன். ஓகே, நேயர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேக அரசு, திமுக வந்து அரசியல் பலமோ ஆட்சி பலமோ எடுத்ததும் இல்லாம அவங்க அடிமடியிலேயே கை வைக்கிற வேலையெல்லாம் ஆரம்பிக்குது அப்படின்னு நமக்கு திரு தேவப்பெரியார் மூலமா தெரிய வருது. உங்க கமெண்ட்டை நீங்க வந்து சொல்லுங்க. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி.